friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான நல்ல சாஃப்ட்டான bubble bun எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்க்கிறதுக்கு சின்னதா ரொம்ப அழகா இருக்கும். அதே நேரம் டேஸ்ட்ல அட்டகாசமா இருக்கும். இப்போ இந்த bubble bun பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் வெதுவெதுப்பா இருக்கிற பால் எடுத்துர்க்கேன். ரொம்ப சூடா இருக்க கூடாது. குழந்தைங்க குடிக்கிற சூட்ல தான் இருக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படினா நல்லா நொரச்சு வந்திருக்கு. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகியிருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம மாவு சேர்க்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து 250 கிராம். அப்படி இல்லனா நம்ம கோதுமை மாவுல பண்றதுனாலும் பண்ணலாம். இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படும். அதை வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். இன்னும் வந்து நமக்கு ஒரு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். நான் வந்து மொத்தத்துல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். இப்போ ரொம்ப டைட்டா நம்ம கலந்து வச்சிர கூடாது. கொஞ்சம் கையில ஒட்டிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இத வந்து ஒரு 4-5 நிமிஷம் போல நம்ம நல்லா கலந்து வச்சிரலாம். இப்போ இதோட சேர்க்கிறதுக்கு நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துர்க்கேன். அதை வந்து ஃபர்ஸ்டே ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும். இதை வந்து உள்ள சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் சேர்ந்து வராத மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ண எல்லாம் சேர்ந்து வரும். அது வந்து கொஞ்சம் ஒட்டிட்டு அப்படி இருக்கும். அதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒட்டாம நல்லா வந்துரும். இப்போ பாருங்க நான் ஒரு 5 நிமிஷம் போல பிசைஞ்சிட்டு இருந்தேன். மாவு வந்து அவ்வளோ நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. அதனால கையில ஒட்டல. ஆனா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. இப்போ இது மேல வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இதை மூடி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் இருக்கட்டும். அது வந்து அப்படியே டபுள் ஆகி வரணும். நான் வந்து 1.5 மணி நேரம் போல வச்சிருந்தேன். வழக்கம் போல ஒரு கொடுத்துட்டு இதை வந்து நம்ம பிரிக்க போறோம். வெயில் காலத்துல வந்து கொஞ்சம் சீக்கிரமா புளிச்சிரும். அதனால வந்து அது டபுள் ஆகி வந்ததுமே நம்ம வந்து இந்த மாதிரி பிரிச்சு வச்சிரணும். நான் வந்து 31 பிரிச்சு வச்சிருக்கேன். இதை விட சின்ன சைஸ்ல பண்ணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ இதுல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா ஸ்மூத்தா அதை வந்து ரவுண்ட் பிடிச்சு வைக்கணும். இந்த விரிசல் இல்லாம நல்லா ஸ்மூத்தா பண்ணிக்கோங்க. நமக்கு ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி. நம்ம வந்து சும்மா பிச்சு போட்டது இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்மூத்தா உருட்டுனது இந்த மாதிரி இருக்கும். இதை விட சின்ன சைஸா பண்றதுனால நல்ல கியூட்டா அழகா பண்ணலாம். இதுனா நம்ம வந்து 2 வாயில சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது மாதிரி இன்னொரு பிளேட்லயும் வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம குக்கர்ல வைக்க போறோம். இதை வந்து அப்படியே வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ அடுத்தது இது மேல சேர்க்கிறதுக்கு நம்ம வந்து வெண்ணெயில கொஞ்சம் பொருட்கள் சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து ரொம்ப பேசிக்கான ஃப்ளேவரிங் தான் செய்ய போறேன். அப்படி இல்லனா நமக்கு வந்து பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வேணா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி வச்சிருக்கேன். அது கூடவே ரொம்ப சின்னதா நறுக்குனா 2 பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறமா ரொம்ப சின்னதா நறுக்குனா மல்லி இலை, கடைசியா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து அந்த மசிச்சு விடணும். அப்பதான் வந்து அந்த பச்சை மிளகாய், மல்லி இலையோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட குட்டி பபிள் பிரெட் எல்லாம் நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. இப்போ இது மேல வந்து கொஞ்சமா பால். இது வந்து அந்த கலர் நல்லா வரும். ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வரதுக்காக நம்ம பால் சேர்த்திருக்கோம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடியா வச்சிருக்கோம்ல பட்டர். அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது மேல வந்து கொஞ்சம் சீஸ். இது வந்து ஆப்ஷனல் தான். நல்லா இருக்கும். நான் ரொம்ப கம்மியா தான் சேர்க்கிறேன். நிறைய வேணும்னா நம்ம நிறையவும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணனும். அவனை வந்து 175 டிகிரி செல்சியஸ்க்கு, அதாவது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு உள்ள வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன சைஸ்ல இருக்கறனால சீக்கிரமா ரெடி ஆகிரும். கிட்டத்தட்ட 20 ல இருந்து 22 நிமிஷம் போல தான் ஆகும். அதே மாதிரி நம்ம இதை வந்து குக்கர்லயும் பண்ணலாம். எப்பவும் போல தான் ஒரு அடிகனமான pan. நான் வந்து குக்கர் எடுத்துர்க்கேன். தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டு குக்கரை வந்து மூடி வச்சுக்கோங்க. கேஸ்கட்டும் விசிலும் வைக்க தேவையில்ல. இதை வந்து 5 நிமிஷம் மிதமான சூடுல சூடு பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்ணிட்டு நம்ம உள்ள வச்சிரலாம். வச்சிட்டு மூடி வச்சிட்டு மீடியம் ஹீட்லயே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 28 நிமிஷம் போல ஆகும். 28-30 நிமிஷம் போல ஆகும். நம்ம அவன்ல வச்சது ரெடியா இருக்கு. இப்போ பாருங்க மேல வந்து நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கு. இது மேல வந்து கொஞ்சம் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துட்டோம்னாலே ரொம்ப நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இது வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. மேல வந்து நம்ம அந்த சீசனிங்லாம் சேர்த்ததனால அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ பஞ்சா இருக்கு. நல்ல சாஃப்ட்டா இருக்கும் நமக்கு. அதே மாதிரி குக்கர்ல வச்சதும் இப்போ ரெடியா இருக்கு. குக்கர்ல வச்சது மேல வந்து கொஞ்சம் அந்த கோல்டன் பிரவுன் வராது. ஏன்னா கீழ இருந்து ஹீட் வரதுனால. அதுவும் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிச்சு பார்த்தோம் அப்படினா பாருங்க. அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும்.
டடா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குட்டி குட்டி பபுள் பன் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது மேகத்தை பிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்கும். ஆஹா. மேலே வந்து சீஸ் வேணும்னா நம்ம இன்னும் அதிகமாக கூட சீஸ் சேர்த்துக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.